So, good morning guys. ஸோ இந்த இதில் என்ன பார்க்கணும்னா நம்ம அதிக மெம்பர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்த எஃப்சிஏயோட நோட்டிஃபிகேஷன் ரெக்யர்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்னும் வரல. பட் வந்து அவங்க சொன்னது வந்து என்னன்னா December 2024 வந்துடும் நோட்டிஃபிகேஷன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம 2024க்கான எஃப்சிஏ நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இண்டிவிஜுவல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, சிலபஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து FCA வந்து 2024-2025 இது வந்து AG3 ஓகேவா, அசிஸ்டன்ட் கிரேட் 3ங்கிறதுல தான் நம்ம பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க அப்ளை பண்ணுறது. ஸோ அக்ரி கிரேட் 3 டெக்னிக்கலில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் டிகிரி. ஓகே, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அந்த டெக்னிக்கல் கேட்டகரியில். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ அஸ் யூஸ்வல் உங்களுக்கு வந்து phase 1 phase 2 இன்டர்வியூ இருக்கும். ஓகேவா, இன்டர்வியூ அதுக்கடுத்து ட்ரைனிங் போட்டு உங்களுக்கு ஒர்க் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்க போகுது. ஸோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து phase 1 ஓகேவா. phase 1 ஆப்டி 25 கொஸ்டின்ஸ் 25 மினிட்ஸ் 25 மார்க்ஸ், ரீசனிங் 25 கொஸ்டின்ஸ் 25 மார்க்ஸ், இங்கிலீஷ் 25 கொஸ்டின்ஸ் 25 மார்க்ஸ், ஜெனரல் ஸ்டடிஸ் 25 கொஸ்டின்ஸ் 25 மார்க்ஸ். ஸோ எல்லாமே 25 தான். ஸோ அவங்களுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்பிளிட் தான் 15 மினிட்ஸ் ஓகேவா. ஸோ மொத்தம் உங்களுக்கு ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டினுக்கு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி தான். ஸோ மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் 100 மினிட்ஸ் 100 மார்க்ஸ் 60 மினிட்ஸ். ஓகே, இது வந்து phase 1 வந்து 1 ஹவர் ஓகேவா, 1 ஹவர் எக்ஸாம். ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா உங்களை வந்து phase 2க்கு எடுத்துட்டு போவாங்க. ஸோ phase 1ல 100 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸ் 60 மினிட்ஸ் ஓகேவா. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கா சார் கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 ஓகேவா, 0.25 தான் நெகட்டிவ் மார்க். ஸோ இப்போ இன்கேஸ் இந்த 1 மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 0.25 நெகட்டிவ் மார்க். ஸோ 2 மார்க் கொஸ்டின்ல 1.5 மார்க் நெகட்டிவ் மார்க்காக இருக்கும். 1/4 நெகட்டிவ் மார்க்காக இருக்கும். ஓகே, இப்போ phase 2ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்கும் ஓகேவா. உங்களுக்கு வந்து phase 2ல வந்து 2 பேப்பர் இருக்கும். ஸோ பேப்பர் 1ல உங்களுக்கு GS ஆப்டிடியூட் ரீசனிங் இந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அவங்க தனித்தனி ஸ்பிளிட் அப் கொடுக்கல. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து 120 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 120 கொஸ்டின்ஸ் 120 மினிட்ஸ் ஓகேவா, 120 மார்க்ஸ் 90 மினிட்ஸ். ஸோ ஓகே, இந்த பேப்பர் 2ல தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா, உங்களுக்கு வந்து அக்ரி பேப்பர் இருக்கும். ஸோ அக்ரி பேப்பர் வந்து 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு இன்ட்டு 2 மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். அக்ரி கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்ஸ் பெர் கொஸ்டினுக்கு. ஸோ 120 மார்க்ஸ், இதுக்கு 60 மினிட்ஸ் டைம் தராங்க. ஸோ டோட்டலா பேப்பர் 1 பேப்பர் 2 கம்பைன் ஆகி 150 மினிட்ஸ் வரும் ஓகேவா. ஸோ இதுல வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் பேட்டர்ன் வரும். இதுல இருக்க பேப்பர் 1 வந்து இதே மாதிரி தான் பேப்பர் வரும், பேட்டர்ன் வரும். 25 ஆப்டிடியூடு, 25 ரீசனிங், 25 இங்கிலீஷ், GS மட்டும் இங்க 45 வரும், 20 எக்ஸ்ட்ரா வரும், 45 வரும். ஸோ டோட்டல் 120 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. ஸோ அதுக்கு கேட்ட மாதிரி நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். ஸோ வந்து ஒன்ஸ் டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம வீடியோ சேனல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போனா தான் உங்களுக்கு வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன், எல்லா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ இதுதான் கிரேட் 3 டெக்னிக்கலில் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கான கிளாஸஸ் வேணுமா அப்படிங்கிறத, இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.